Taste the Daily. கோவை குளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 4 வகுப்பறை கட்டடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 13 லட்சம் ரூபாய் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 4 புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த புதிய வகுப்பறை கட்டடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தான் அமைச்சராக இருந்தபோதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் இந்த பள்ளிக்கு எண்ணற்ற பணிகளை செய்துள்ளேன் எனவும், நானும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் ஆகியோர் நிதி உதவி ஒதுக்கி இந்த பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினர் ரமேஷ், சுண்டக்காமுத்தூர் பகுதி கழக செயலாளர் செல்வராஜ், வட்ட கழக செயலாளர்கள் அரி, SP செல்வராஜ், பால்ராஜ், வினோத்குமார், பள்ளி தலைமை ஆசிரியர், பொறுப்பு ஆசிரியர் முத்துக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய பள்ளி நான் ஃபர்ஸ்ட் அமைச்சராக வந்ததும் மாவட்டத்திலேயே 2001 ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த பள்ளி இந்த பள்ளி. அதுக்கு நானே என்னோட சொந்த நிதியாக 1 லட்சம் ரூபா அந்த பணம் நானே கட்டி இதை அப்கிரேட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் கேட்ட கட்டடங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணி கொடுத்தோம். நம்முடைய அண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரத்துக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் நான் போகும்போது நேரம் பார்த்து இது எங்களுடைய குளத்துப்பாளையம் ஒரு முக்கியமான எங்களது ஊர், நம்ம ஊர் நல்ல கட்டுப்பாடான ஊர் மட்டுமல்ல, எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இங்கே எல்லாரும் ஒன்றா இருந்து இந்த பள்ளிக்காக, ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்து கோயிலில் போனோம், நீங்கள் பள்ளிக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த கண்டிப்பாக இந்த ஃபண்டு கேட்குறாங்கன்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லி, ஏன்னா அவர் எனக்கு வந்து அமைச்சராக இருக்கும்போது நீண்ட நாள் நண்பராக இருப்பார், கண்டிப்பாக எனக்காக என் தொகுதிக்கு இது பண்ணோன்னு சொல்லி ஒரு கேட்டு வாங்கி தான் அவர்கிட்ட வந்து ஒரு 40 லட்சமும் நான் ஒரு 13 லட்சம் கொடுத்து 53 லட்சத்து ரூபாயில் இந்த பில்டிங் வந்தது.